anti-cholinergic dessert. ஸோ கடைசியாக நம்ம cholinergic ட்ரக்ஸ் பார்த்தோம். அண்ட் ஃபாலோயிங் தட் இப்போது anti-cholinergic ட்ரக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியோட செட்டிங் வந்துட்டு ஒரு டெசர்ட். ஸோ ஆப்வியஸாக சாண்ட் டியூன்ஸ் இருக்குது, கேக்டஸஸ் இருக்குது. அண்ட் இந்த டெசர்ட்டை 5 பார்ட்டாக பிரித்து நிறையா குவீன்ஸ் வந்துட்டு ரூல் பண்ணுறாங்க. ஸோ அட்ரோபின் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க தான் வந்துட்டு குவீன் அட்ரோபா. நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிறது மஸ்கேரனிக் ஆன்டகனிஸ்ட். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஸ்கேரனிக் ஸ்டிமுலன்ஸை அப்படியே டிரெக்டாக அப்ஜெக்ட் பண்ணுவாங்க, ஆன்டகனிஸ்டிக்காக ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ குவீன் அட்ரோபா, she is a tall queen in her beautiful red head holding a dessert rose. ப்ரிட்டியில். ஸோ இவங்களை நம்ம இவங்க என்னென்னலாம் காஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஜெரோஸ்டோமியா, மிட்ரியாசிஸ் அண்ட் டாக்கிகார்டியா காஸ் பண்ணுறாங்க. நம்ம கோலினர்ஜிக் ட்ரக்ஸில் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டான திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளால் இங்கே நோட் பண்ண முடியும். அண்ட் ஸ்கின் பர்ன்ஸ் வருது, பிளாடரை வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க இன் ரிட்டென்ஷன். ஸோ இவங்கள வந்துட்டு ஆர்கனோஃபாஸ்பேட் பாய்சனிங்கில் ஒரு ஆன்டிடோட்டாக யூஸ் பண்ணுறோம். ஆஸ் இட் ரெடியூசஸ் செக்ரீஷன் அண்ட் ரிலீவ்ஸ் ப்ராங்கோரியா. அதுக்கப்புறம் பிராடிகார்டியாவை ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆஸ் இட் இன்க்ரீசஸ் த ஹார்ட் ரேட் அண்ட் பிளாக்ஸ் வேகல் டோன். ஒரு ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிகேஷனாக யூஸ் பண்ணுறோம். ஆஸ் இட் டிக்ரீசஸ் சலைவேஷன் அண்ட் ப்ராங்கியோலார் செக்ரீஷன். அண்ட் ஆப்தமாலஜிக்கலாக மிட்ரியாசிஸ்க்கும் சைக்ளோப்ளெஜியாவுக்கும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஒய் இஸ் இட் டாக்ஸிக் பார்த்தோன்னா ஃபார் தி சேம் ரீசன்ஸ். பிகாஸ் this beautiful woman over here is causing xerostomia, midriasis, tachycardia, skin burns and urinary retention. Sometimes constipation காஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் இவங்களோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது குவீன் ஸ்கோப்போ. ஸோ ஷீ இஸ் திஸ் விமன் cloaked with beautiful blue dresses, sailing on a rocking ship, sama cute. So she's the best drug for motion sickness. ஏன்னா she stops nausea and vomiting. And இவங்க வந்துட்டு sedation காஸ் பண்ணுவாங்க more than atropine. It also produces anterograde amnesia. கொஞ்சம் ரேர் தான், பட் நம்மளால் பார்க்க முடியும். ஹாலூசினேஷன்ஸும் நம்மளால் பார்க்க முடியும் over here. And it's also used pre-op to control excessive secretions. That's a mentionable point. It's used pre-op to control secretions. நெக்ஸ்ட் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா we could see confusion, dry mouth இருக்கும். ஸோ யா the same anticholinergic toxic effects அவ்வளோதான். அண்ட் தென் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது திஸ் blonde beauty. she is our queen இப்ரைனா. ஸோ இவங்க வந்துட்டு she is the airway alchemist. ஸோ இவங்க வந்துட்டு she is a decongestant. லங்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, வீஸை ஸ்டாப் பண்ணுறாங்க, ப்ராங்கோ டைலேட்டர். ஸோ சிஓபிடிக்கு ஃபர்ஸ்ட் லைனாக நம்ம இவங்களை கொடுக்குறோம். அண்ட் அக்யூட் ஆஸ்மாவில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல்சோ சேஃப் இன் ஹார்ட் டிசீசஸ் பிகாஸ் நிக்கோட்டினிக் ரிசெப்டர்ஸில் ஆக்ட் ஆகாதனால இட்ஸ் சேஃப் இன் ஹார்ட் டிசீசஸ். அண்ட் இட் கோஸ் இன் அ குட் காம்போ வித் டியோனெப், அதாவது நம்மளோட ஆல்பியூட்டெராலோட ஒரு நல்ல காம்போவில் போகிறாங்க. அண்ட் இட் டஸ் நாட் திக்கன் த மியூக்கஸ். அட்ரோபைன் வந்துட்டு அட்ரோபா வில் திக்கன் த மியூக்கஸ், பட் இவங்க வந்துட்டு மியூக்கஸை திக்கன் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே இவங்களோட ஒரு நேம். இவங்களோட ஜெனட்டிக்கல் நேம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்வியஸாக அட்ரோபாவோட பேர் வந்துட்டு அட்ரோபைன். ஸோ இதை நான் ரெட்டில் எழுதுகிறேன் பிகாஸ் இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர். இதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிற கண்டென்ட்டே. அண்ட் இவங்க நம்மளோட ஸ்கோப்போட பேர் இஸ் ஸ்கோப்போலமைன். சி pretty easy. Okay.
இப்ரைனாவோட நேம் வந்துட்டு இட்ஸ் இப்பார்டோபியம். இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது, பட் யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ். ஸோ யா, இவங்க 3 பேரை பற்றி நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட், ஸோ ஆஸ் அ கண்டினியூவேஷனாக இப்போ நம்ம பார்க்க போகிறது எம் செலக்டிவ் பிளாக்கர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு வி ஹாவ் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபாக்ஸேஜ். இவர் வந்து M1 ரிசெப்டரை பிளாக் பண்ணுறாரு. ஸோ இவரோட நேம் ஃபர்ஸ்ட் நம்ம நேம் பார்த்துருவோம். இவரோட நேம் வந்துட்டு பைரன்செப்பைன். ஸோ வாட் இஸ் ஹி டூயிங்? இவர் வந்துட்டு ஒரு செலக்டிவ் M1 ஆன்டகனிஸ்ட். அதாவது ஹி ரெடியூசஸ் த வேகல் ஸ்டிமுலேஷன் ஆஃப் ஆசிட் செக்ரீஷன். ஸோ பெப்டிக் அல்சர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம இவரை வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். அண்ட் இட்ஸ் யூஸ் ஹிஸ்டாரிக்கலி ஃபார் பெப்டிக் அல்சர் டிசீஸ் பிகாஸ் இட் ரெடியூசஸ் த கேஸ்ட்ரிக் ஆசிட் அவுட்புட். அதுக்கப்புறம் இட் காசஸ் மச் ஃபியூவர் சிஸ்டமிக் ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட்ஸ். ஏன்னா இது வந்து M2 ரிசெப்டர் அண்ட் M3 ரிசெப்டர்ஸை ஸ்பேர் பண்ணிடுறனால. அண்ட் இதை இன்றைக்கி வந்துட்டு நம்ம பிபிஐஸ்னாலையும் H2 பிளாக்கர்ஸ்னாலையும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் ஒரு ஹிஸ்டாரிக்கலி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறச்சே வி ஹாவ் ட்ரை மவுத், பிளர்ட் விஷன் அண்ட் மைல்டான ஒரு கான்ஸ்டிபேஷனும் கொடுக்குறாங்க. ஸோ ஹியர் வி ஹாவ் கவர்ட் ஆர் ஃபாக்ஸ். அடுத்து அப்படியே வி ஆர் மூவிங் ஆன் டு ஆர் லயன். ஸோ லயன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கேலமைன். ஸோ இவரோட நேம் வந்துட்டு lion and galamine. See, it rhymes. Or methodramine. Okay, so இவங்க என்ன பண்ண போகிறாங்க? He is our M2 antagonist. ஸோ M2 selective antagonist. இவர் வந்துட்டு cardiac muscarinic receptors டார்கெட் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே கார்டியாக் ஃபீச்சர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹீ ப்ரிவென்ட்ஸ் பிராடிகார்டியா பை இன்க்ரீஸிங் ஆர் ஹார்ட் ரேட். டாக்கிகார்டியா காஸ் பண்ணும் டியூ டு பிளாக்கேட் ஆஃப் வேகல் ஸ்லோயிங் ஆஃப் த ஹார்ட். அண்ட் முன்னாடி வந்துட்டு கார்டியாக் பேராசிம்பேத்தட்டிக் ஃபிசியாலஜியில் ஒரு டூலாக யூஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரேராக தான் யூஸ் பண்ணுறோம் பிகாஸ் இட்ஸ் எக்ஸாஜரேட்ஸ் த கார்டியாக் ஒர்க் லோட். இதோட அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பார்த்தோன்னா பால்பிட்டேஷன்ஸாக இருக்கட்டும், அரித்மியாஸாக இருக்கட்டும். ஸோ இட் ஹேஸ் சம் adverse effects too. Palpitations, dry mouth and urinary retentionum cause பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இதோட adverse effects. நெக்ஸ்ட் we are moving on with our cheetah. ஸோ சீத்தா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட பேர் வந்துட்டு இஸ் டாரிஃபெனாசின். க்யூட், பட் கொஞ்சம் கஷ்டம் தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ டாரிஃபெனாசின் வந்துட்டு ஒரு M3 செலக்டிவ் ஆன்டகனிஸ்ட். பிளாடரை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. ஓவர் ஆக்டிவ் பிளாடருக்கும் யூரினரி இன்கன்டைனன்ஸ் அதாவது ஏர்ஜ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ட்ரை மவுத் கான்ஸ்டிபேஷன் எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. பிளாடர் கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், ரெடியூசஸ் த அர்ஜென்சி எபிசோட்ஸ். அண்ட் இதை வந்துட்டு நம்ம கேஸ்ட்ரிக் ரிட்டென்ஷன்லேயோ யூரினரி ரிட்டென்ஷன்லேயோ இல்லை ஹெப்பாட்டிக் இம்பேர்மெண்ட்லேயோ அவாய்ட் பண்ணுறோம். அண்ட் சோலிஃபெனாசின், ஸோ இவரும் ஃபாக்ஸ் கேட்டகரியில் தான் வருவார். இஸ் த ஸ்மூதர் லாங்கர் பிளாடர் ரிலாக்ஸர். ஸோ இவர் வந்துட்டு ஓவர் ஆக்டிவ் பிளாடரை ட்ரீட் பண்ணுறாரு வித் குட் ஒன்ஸ் டெய்லி கண்ட்ரோல். 24 hour சிம்டம் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஸோ யூரினரி ஃப்ரீக்வன்சி, நாக்டூரியா அண்ட் அர்ஜென்சியை ரெடியூஸ் பண்ணுறாங்க. கான்ஸ்டிபேஷன், ட்ரை மவுத் அண்ட் பிளட் விஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம காஷியஸாக யூஸ் பண்ணணும் பிகாஸ் இட் காசஸ் arrhythmias and QT prolongation. ஸோ இந்த ட்ரக் பேர் என்னது? இட்ஸ் சோலிஃபெனாசின். ஃபைனலி நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் பீஸ் வந்து ஃபாக்ஸ் கேட்டகரியில் மூணாவது ஃபாக்ஸ், ஆக்சிபியூட்டனின். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அர்ஜென்ட் கண்டைனன்ஸ்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கு. டெட்ரூசர் ஆஃப் ஓவர் ஆக்டிவிட்டிக்கும் நம்ம கொடுக்குறோம். இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் இருக்குது. இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங் ஆன்டிஸ்பாஸ்மோடிக் எஃபெக்ட் ஆன் த
bladder smooth muscle. It's highly lipophilic. So this வந்துட்டு it's a point to notice. It's highly lipophilic and CNS side effects வந்துட்டு இருக்குது நிறையா. அண்ட் transdermal patch இருக்குது. ஸோ இட் ரெடியூசஸ் இதில் வந்துட்டு இட் ரெடியூசஸ் ட்ரை மவுத் அண்ட் காக்னிட்டிவ் டாக்ஸிசிட்டி. இட் குட் காஸ் ஹார்ட் இன்டாலரன்ஸ் டியூ டு ரெடியூஸ்ட் ஸ்வெட்டிங். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இந்த அனிமல் கிங்டம் பற்றி. ஸோ ஒரு ஓவர்வியூ கொடுக்கணுன்னா நம்ம இப்போ 2 பேர் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மஸ்கேரனிக் ஆன்டகனிஸ்ட், இன்னொன்று செலக்டிவ் பிளாக்கர்ஸ். மஸ்கேரனிக் ஆன்டகனிஸ்டில் அட்ரோப்பா பார்த்துருக்கோம், ஸ்கோப்போ பார்த்துருக்கோம் அண்ட் இப்ரைனா பார்த்துருக்கோம். ஸோ அட்ரோபைனை வந்து அட்ரோப்பா சொல்கிறோம், ஸ்கோப்போ வந்து ஸ்கோபெலமைன் அண்ட் இப்ரைனா வந்துட்டு இப்பார்டோபியம். அண்ட் செலக்டிவ் பிளாக்கர்ஸில் ஒரு நிறையா பேர் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாக்ஸில் வந்துட்டு பைரன்செபைன் வராங்க, கேஸ்ட்ரிக் எஃபெக்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்மளோட லயனில் வந்துட்டு கேலமைன் அண்ட் மெத்தோட்ரமைன் வராங்க. அண்ட் ஃபைனலி சீத்தாவில் 3 சீத்தாஸ் இருக்குது, டாரிஃபெனாசின், சாலிஃபெனாசின் அண்ட் ஆக்சிபியூட்டனின். ஸோ இத்தனை பேர் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிற கேட்டகரி வந்துட்டு கேங்லியானிக் பிளாக்கர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது மஸ்கேரனிக் ஆன்டகனிஸ்ட், செலக்டிவ் பிளாக்கர்ஸ் அண்ட் இப்போ பார்க்க போகிறது கேங்லியானிக் பிளாக்கர்ஸ். ஸோ இது வந்துட்டு போத் சிம்பேத்தட்டிக் அண்ட் பேராசிம்பேத்தட்டிக் கேங்லியா ரெண்டையுமே பிளாக் பண்ணிடும். சிம்ப் அண்ட் பேராசிம்ப் ரெண்டையும் பிளாக் பண்ணுது. And it's used to produce a controlled hypotension during surgery. Rapid onset இருக்கும், பட் ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். And it causes a postural hypotension. இது வந்துட்டு ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம் அண்ட் இட்ஸ் டேஞ்சரஸ் கூட, பிகாஸ் இட்ஸ் டியூ டு த சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அதனால தான் இது ஒரு ட்ரைபல் ஜோனில் இருக்குது. இது பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க அண்ட் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட ஐரன் ஆர்மிஸ், அதாவது என்எம்ஜே பிளாக்கர்ஸ். ஸோ இவங்களில் 2 பேர் இருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது த சக்ஸி ட்வின்ஸ். இவங்களோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம நேம்ஸ் கடைசியாக பார்க்கலாம். ஸோ இவங்க வந்துட்டு இட் காசஸ் ரேப்பிட் சீக்வென்ஸ் இன்டுபேஷன் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். இன்டுபேஷனுக்கு இதனால நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபேசிகுலேஷன்ஸ் காஸ் பண்ணும், அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பேரலைசிஸ். கொஞ்ச நேரம் கழிச்சு பேரலைசிஸ் போயிடும். இதில் ஹைப்பர்கெலிமியா ரிஸ்க் இருக்குது. அண்ட் இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ் இன் பர்ன்ஸ் அண்ட் க்ரஷ் இன்ஜுரிஸ், பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு பேஷண்ட்க்கு வந்துட்டு வாட்டர் இருக்காது, ஹைப்பர்கெலிமியா இருக்கும். ஸோ அப்போது இதை கொடுத்தோன்னா இட்ஸ் ஸோ டேஞ்சரஸ். அண்ட் இட் குட் ஆல்சோ ட்ரிகர் மெலிக்னன்ட் ஹைப்பர்தெர்மியா. ஸோ இதுக்கு வந்துட்டு வி ஆல்சோ கிவ் டான்ட்ரலின். இதை காஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு வி கிவ் டான்ட்ரலின். அண்ட் இட்ஸ் வெரி ஷார்ட் ஆக்டிங். ஸோ தட்ஸ் இட் அபவுட் நம்மளோட ட்வின்ஸ். அண்ட் நம்மளோட லாஸ்ட் கேட்டகரியில் வி ஹாவ் ஆர் ஒருத்தர் இருக்கார். 2 பேர் இருக்காங்க, ஓகேவா? ஸோ ட்வின்ல 2 பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்னவர் வந்துட்டு ஹீ இஸ் டீபோலரைசிங், நான் செகண்ட் சொல்கிறவர் வந்துட்டு ஹீ இஸ் நான் டீபோலரைசிங். ஸோ இவர் வந்துட்டு யார் அப்படின்னா, we use him alternative, அதாவது alternative to succinylcholine for rapid intubation தான். இவருமே வந்துட்டு இஸ் அ காம்படிட்டிவ் ஆன்டகனிஸ்ட் அட் நிக்கோட்டினிக் ரிசெப்டர்ஸ். நியோஸ்டிக்மைனோ கொடுத்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் பண்ணலாம். அண்ட் மினிமல் ஹிஸ்டமைன் ரிலீஸும் இருக்கும். அண்ட் இட்ஸ் யூஸ்ட் இன் லாங் சர்ஜரிஸ் ரெக்வயரிங் மசில் ரிலாக்ஸேஷன். ஸோ இவங்க 2 பேரும் மோஸ்ட்டாக நம்ம சர்ஜரிஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஃபைனல் கேட்டகரி நம்மளோட curate clan. So he's like ஒரு intermediate duration NMG blocker. இவர் வந்துட்டு இஸ் ப்ரிஃபர்ட் அண்ட் ICU paralysis protocols. கொஞ்சம் கார்டியோவாஸ்குலர் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. நியோஸ்டிக்மைன் கொடுத்தா நம்மளால் accumulates in renal and hepatic failure. So that's it about him. ஸோ இவங்களோட ட்ரக் நேம்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இன்ஸில் வந்துட்டு we have 2 names. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சக்சினைல்கோலைன். இவங்க வந்துட்டு டீபோலரைசிங்.
அண்ட் நம்மளோட நான் டீபோலரைசிங் கேட்டகரியில் வரவங்க வந்துட்டு ரோக்கிரோனியம். அண்ட் ஃபைனலி நம்மளோட குரியர் கிளான், இவரோட பேர் வெக்யூரோனியம். அண்ட் இதோட we are finishing our anticholinergic desert. And so that's it. So நம்ம கவர் பண்ணியிருக்கிறது M selective blockers, muscarinic antagonist, ganglionic blockers, and finally நம்மளோட NMJ blockers. So that's it. Keep revising. See you in another session.